மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 6th புக்ல இருந்து நம்ம பார்க்குறோம். அது என்ன முதல் கொஸ்டின் பாருங்க. குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. விமலாவுக்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் கொடுக்கப்படுகிறது எனில் யாழினியிடம் உள்ள தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் அவன்கிட்ட அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் 600 ரூபா இருக்கு. அதை நான் 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறேன். அதை 2:3 விதத்துல பிரிச்சிருக்கேன். ஓகேவா? நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், உள்ள ஒரு எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ரெண்டையுமே என்ன செய்வேன், 2 பேருக்கு பிரிச்சு விடுறதுனால 2 பேருக்கும் மொத்த தொகை தானே போயிருக்கும். அப்போ ரெண்டையுமே கூட்டினா எனக்கு 5x கிடைக்கும். 5x தான் 600னா எக்ஸ் எவ்வளவு? அப்போ 600 டிவைடு 5 அடிச்சோம்னா ஓரஞ்சு 5 12 60 0. அப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிரும், 120ன்னு கிடைச்சிரும். கவனிங்க, நான் 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறேன். முதல்ல எக்ஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையுமே கூட்டினா 5 3 2 5x. 5x தான் அந்த மொத்த தொகை 600. அப்படின்னா எக்ஸ் மட்டும் எவ்வளவு? அப்போ 200 அடிச்சோம்னா ஓரஞ்சு 5 12 60 மேலே 0 தூக்கிடுவேன். அப்போ எக்ஸோட மதிப்பு 120ன்னு கிடைச்சிடும். கணக்கில் என்ன கேட்டிருக்கான், யாழினியிடம் உள்ள தொகை எவ்வளவு? யாழினிட்ட எவ்வளவு இருக்கு? இது வந்து விமலா, இது வந்து யாழினி. அப்போ யாழினி 3x இருக்கா? அப்போ 3xங்கிறது 3 × 120 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் அவங்கள்ட்ட 360 ரூபா அவங்க கையில இருக்கும். 3 12 36 360 ரூபா. சரிங்களா? எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். கவனிங்க, எனக்கு ஒரு நம்பர் பின்னத்துல கொடுத்து இதுல மிகப்பெரிய விகிதம் எதுன்னு கேட்டிருக்கான். ஒரு நம்பர் 3/5 இருக்கு, ரேஷியோல இன்னொரு நம்பர் 4/7 இருக்கு. இப்போ ரெண்டுல எது பெருசுன்னு கேட்டிருக்கான். கவனிங்க, இப்படி கொடுத்தாச்சுன்னா நான் இந்த 2 நம்பருக்கு என்ன செய்வேன்னா மீச்சிமா எடுத்துருவேன். 5க்கும் 7க்கும் நான் மீச்சிமா எடுத்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஐயெல்லாம் 35 கிடைக்கும். என்ன காரணம்னா ரெண்டுமே எனக்கு வகுப்படாத பகா எண்கள், அதனால ஐயெல்லாம் 35. அப்ப நான் என்ன செய்வேன்னா முதல்ல ஒரு 3/5 நான் ஐயெல்லாம் 35 அடிப்பேன். அடுத்து அதே மாதிரி 4/7 நான் 35 அடிப்பேன். கவனிங்க, ஓரஞ்சு 5 7 5 35 ஓரே 7 ஐயெல்லாம் 35. அப்போ பெருக்குங்க, 7 3 இது 21ன்னு கிடைக்கும். இது 4 5 எனக்கு 20ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் இதுதான் எனக்கு பெரிய வேல்யூ. அப்போ ஆன்சர் எனக்கு இதுதான். அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும்னா, இங்கே 3 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஒருவேளை இது பெரிய வேல்யூ இருக்கு, நம்ம தப்பா கால்குலேஷன் பண்ணிடுவோம். அதான் நான் திருப்பி சொல்றேன். இப்படி கிடைச்சின பின்னங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா மீச்சிமா எடுத்துக்கோங்க, குறுக்க பெருக்கிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? 21 தானே. இப்போ எனக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 3/5. இதுதான் இதோட பெரிய நம்பர். எழுதிக்கோங்க. அப்புறம் அடுத்த கணக்கு போவோம். கவனிங்க, இப்போ 40 56 ஆகிய எண்களின் மீப்பேவா காண்க அப்படிம்பாங்க. மீப்பேவா காண்கனா நம்ம மீப்பேவா கண்டுபிடிச்சிருமா? நான் ஒரு நம்பர் 40, 56 இதை நான் முதல்ல 2 எடுக்கிறேன். 2 4 திருப்பி 2 4 எண்ணி 2 16 திருப்பி நான் 2 எடுப்பேன். 5 2 20 14 2 28 திருப்பி 2 எடுப்பேன். 5 2 10 7 2 14. நல்லா கவனிங்க, இதுக்கப்புறம் நான் என்னென்ன எடுக்க வகுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வகுக்க முடியாது. அதனால என்ன செய்வேன், இதோட நிப்பாட்டிக்குவேன். அப்போ எனக்கு 2 × 2 × 2 இதோட மீப்பேவா என்னவா இருக்கும்னு கேட்டாக்க எனக்கு 2 4 4 2 8 அப்படிங்கிறது இதோட மீப்பேவா கிடைச்சிருக்கும். ஓகேவா? கணக்கு மறுபடியும் சொல்லுங்க, கவனிச்சுக்கோங்க. 40 56 ஆகிய எண்களில் மீப்பேவா காண்க அப்படிம்பாங்க. 40 56 நான் 2 2 பேர்ல போங்க, வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். 2 4 அதுக்கப்புறம் 2 4 4 2 16 திருப்பி 2க்கு எடுத்தோம்னா 10 14 திருப்பி 2 எடுத்தோம்னா 5 × 7. ஏன்னா இந்த நம்பர் பிரிக்க கூடாது, பொதுவான நம்பர் மட்டும் தான் பெருக்கணும். சரிங்களா? இது மீச்சிமானத்தை இது வரைக்கும் நான் வருவேன். மீப்பேவானா இதோட முடிச்சுக்குவேன். 2 4 4 2 8 இதோட ஆன்சர் எனக்கு இப்போ 8ன்னு கிடைச்சிருக்கு. எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன கணக்கில் கேட்டிருக்கோம்னா ஒரு மீச்சிமா வச்சு தான் கேட்டிருக்காங்க. 8 9 12 எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்கான். நான் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னவா இருக்கும்னா 9999 தான் மிகப்பெரிய 4 இலக்க எண். இந்த நம்பர்ல வகுப்படக்கூடிய இந்த நம்பர்ல எதா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன செய்வேன்னா முதல்ல இந்த நம்பருக்கு மீச்சிமா எடுத்துருவேன். 4 எடுத்தோம்னா 2 8 9 அப்படியே இறக்கிடுவேன். 3 12 திருப்பி நான் 3 எடுத்தோம்னா 2 3 1 திருப்பி 2 எடுத்தோம்னா 1 3 1 திருப்பி 3 எடுத்தோம்னா 1 1 1. சரியா? இப்போ எல்லாம் பெருக்குவோமா? 4 12 12 24 24 3 72ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 4 × 3 × 2 × 3 ஆன்சர் எனக்கு 72ன்னு கிடைக்கும். 4 12 12 2 12 24 × 3 72. அப்போ 9999 நான் என்ன செய்வேன், 72ஆல வகுக்கணும். ஓகேவா? நான் முதல்ல 1ஆல வகுத்திருப்பேன். 72 72 அடிச்சோம்னா இதுல 7 2 27 வகுப்படாது, கீழே 9 கீழே இருக்குவேன். ஓகேவா?
இப்போ 3ஆல் வகுத்துருவேன். 3 × 7 3 வேளை 21 3 2 6 3 வேளை 21 3 2 6 அப்போ 216. அப்போ 3 6 63. திருப்பி நான் என்ன செய்வேன், 9ஆல் வகுக்கணும். 8ஆல் வகுத்து பார்ப்போமா? அதாவது 72 8ஆல் அடிச்சு பார்ப்போம். 2 16 ஆரம்பிச்ச 1 8 56 1 57. அப்போ 576ன்னு கிடைக்கும். இப்போ இதை கழிச்சோம்னா எனக்கு 3ன்னு கிடைக்கும். 13ல் 6 போச்சு, 13ல் 7 போச்சுன்னா 6 63. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் 4 இலக்க எண்ணை 72ஆல் வகுத்துருக்கேன். எனக்கு ஈவை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், மீதி மட்டும் பாருங்க. என்ன செய்யணும்னா மீதியை இந்த 9999லேருந்து மீதியான 63 கழிச்சிடணும். 9ல் 3 போச்சுன்னா 6, 9ல் 6 போச்சுன்னா 3, 9 9. இப்போ எனக்கு என்ன ஆன்சர்னா இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? கணக்கு நல்லா கவனிங்க. எனக்கு 4ஆல் அதாவது 8 9 12ஆல் வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க எண் தான் கேட்டிருக்கான். 999 தான் அதோட நம்பரு. சாரி, 9 9 4 9 தான் அதோட நம்பர், 4 இலக்க எண். இந்த நம்பருக்கு மேலே மீச்சமாக எடுப்பேன். அந்த நம்பர் 72 எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த நம்பரால் நான் 9999 வகுத்துருக்கேன். வகுத்ததில் ஈவு எடுக்கக்கூடாது, மீதியை தான் என்ன செய்யணும், அதுலேருந்து கழிச்சிடணும். கழிச்சுட்டா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 9936 தான் இந்த 3 நம்பராலையும் வகுப்படக்கூடிய நம்பர். சரிங்களா? கிடைக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்குறோம். இப்போ இதுவும் ஒரு சின்ன உருவட மாதிரி கேட்டிருப்பாங்க சில இடங்கள்ல. 38 மாதங்களை ஆண்டுகளாக மாற்றுது அப்படிம்பாங்க. ஆண்டுகளுக்குன்னா எனக்கு 12 மாதங்கள் சேர்ந்தது தான் எனக்கு ஒரு வருஷம். ஆமா தானே? அப்போ 38 மாதம் என்னவா இருந்திருக்கும், இவ்வளோதான். சரிங்களா? அப்போ எனக்கு என்னவா இருக்கும், 3 × 12 தான் 36 மாதம் ஆயிரும். அப்போ 3 ஆண்டுகள் கூடுதலாக எத்தனை மாதம் இருக்குது, எனக்கு 2 மாதம் கூடுதலாக இருக்கா? அப்போ 2 மாதங்கள். அவ்வளோதான் இதோட ஆன்சர். கணக்கு எழுதிக்கோங்க. 38 மாதங்களே ஆண்டுகளாக மாற்றுக்கணும் சில இடங்களில் கேட்டிருப்பான். எனக்கு 12 மாதம் சேர்ந்தது தான் ஒரு வருஷம். எனக்கு 38 மாதம் என்னவா இருந்து கேட்டிருக்கான். அப்போ 38 மாதம்னா 3 × 12 36, 3 12 36. அப்போ எனக்கு 3 12 36, 36 மாதங்கிறது 3 வருஷத்துக்கு வந்திருக்கும். மிச்சம் இருக்கிற 2 மாதம் சேர்த்துட்டோம்னா 3 ஆண்டுகள் 2 மாதங்களாக இருந்திருக்கும் இதோட ஆன்சர். சரிங்களா? எழுதிக்கோங்க. இப்போ கூடுதலாக இதோட நம்ம வீட்டு கணக்கில் பயிற்சி கணக்கில் கொஞ்சம் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ முதல் கணக்கு பாருங்களேன். 5:7 என்பது 21:15க்கு சமமான விகிதம். சரியா தவறாங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நம்ம நடத்தியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த கணக்கு 87,846 என்ற எண்ணானது எந்த எண்ணால் வகுப்படும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த எண்ணால் 2 3 அல்லது 11 இல்லை அனைத்தும் எங்களால் வகுப்படுமாங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? இந்த முதல் 2 கணக்கு உங்களுக்கு இது பயிற்சி கணக்கு. இப்போ அது இதோட தொடர்ச்சி ஒரு அடுத்த கணக்கு பாருங்க. 3ஆம் கணக்கு என்னன்னா 72 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண். நாங்கள் கணக்கு நடத்திருக்கோம் நம்ம. சரிங்களா? போன நடத்திருக்கோம். அதே மாதிரி தான் ஸ்டெப் இதுவும். அடுத்து வந்து அது நம்பர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 10 152, 10 250, 11 234, 1 2 3 4 5 4வது ஆப்ஷன். 4ஆம் கணக்கு 7 மணி 16 நிமிடங்கள் 20 நொடி என்பதை வினாடியாக மாற்றுக அப்படின்னு இருக்காங்க. இப்போ எல்லாமே நம்ம என்ன செய்யணும், ஹவர்ல இருக்கு, மினிட்ல இருக்கு, செகண்ட்ல இருக்கு. கம்ப்ளீட்டா செகண்டை மாற்றணும். ஓகேவா? 26 180, 22 580, 24 180, 25 180. இப்போ எல்லா கணக்கையுமே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேர்வில் வெற்றி அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.